காங்கிரசிலிருந்து பாஜகவிற்கு தாவிய எம்எல்ஏ ஒருவர் 15 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 2 முறை அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ராம் நிவாஸ் ராவத்துக்கு ஆளுநர் மங்குபாய் பட்டேல் நேற்று அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் மத்திய பிரதேச முன்னாள் மாநில செயல் தலைவரும் விஜய்பூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவுமான அவர் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பே பாஜக அரசின் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அடுத்த 15 நிமிடத்தில் தனது அமைச்சர் பதவியை முறைப்படி ராஜினாமா செய்யாமலேயே 2வது முறையாகவும் ராம் நிவாஸ் பதவியேற்றுக் கொண்டார். இதனால் மீண்டும் சர்ச்சை உருவானது. இதுகுறித்து ஆளுநர் மங்குபாய் பட்டேலிடம் புகார் அளித்துள்ள காங்கிரஸ் ராம் நிவாஸ் ராவத்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஆனால் ஆளுநரும் நடவடிக்கை எடுக்காமல் அரசியலமைப்பு மீறும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டியது. பாஜக கூறும் நல்லாட்சி இதுதானா என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவினேஷ் பந்திலே கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் தமது வினோதமான பதவியேற்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ராம் நிவாஸ் ராவத் முதன்முறை பதவியேற்ற போது KA என்ற வார்த்தையை விட்டுவிட்டதால் 2வது முறையாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். அரை மணி நேரத்திற்குள் 2 முறை பதவியேற்றுக் கொண்ட ஒரே அமைச்சர் தாம்தான் என்றும் அவர் பெருமைப்பட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு பாஜக அமைச்சராக பதவியேற்ற முதல் நபர் ராம் நிவாஸ் ராவத் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.